கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோடேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். இந்திய கலாச்சாரம் பல ஆண்டுகளாக எவ்வாறு அவமதிக்கப்பட்டது என்பதையும் நாட்டின் வரலாற்று பாதையையும் இளைஞர்கள் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவுறுத்தியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற உலக ஹிந்து பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், பொருளாதார வலிமை ஒரு நாட்டின் அடித்தளமாக இருப்பதாக கூறினார். பொருளாதாரம் வலுவாக இருந்தால் மட்டுமே ஒரு நாடு நிலைத்த வளர்ச்சியை அடைய முடியும். முழுமை பெற்ற மனிதனை யாராலும் காண முடியாது. சிலர் அதிகமாக பணம் சம்பாதித்தாலும் அவர்களிடம் மன அமைதி இருக்காது என்று தெரிவித்தார். கடந்த 30 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறிப்பிடத்தக்கவை என்றும், குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் வளர்ச்சி வேகமாக அதிகரித்து இந்தியா உலக நாடுகளுக்கு முன் மாதிரியாக மாறியுள்ளதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்லாமல் அதன் பண்பாடு அடையாளமும் உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும், நமது நாடு கடந்த காலங்களில் எவ்வாறு செயல்பட்டது, இந்து வளர்ச்சி விகிதம் எவ்வாறு இருந்தது, பல ஆண்டுகளாக இந்திய கலாச்சாரம் எந்தெந்த விகிதங்களில் அவமதிக்கப்பட்டது என்பதை குறித்து இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை அறிந்தால்தான் எதிர்காலத்தை சரியான பாதையில் அமைக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார்.